தங்கராஜ் செய்த காரியத்தை பார்த்த பிறகு ரேவதி உடனே அந்த வீட்டை விட்டு வெளியேறி இருக்கணும் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஒரு பெண்ணை மதிக்க தெரியாத கணவன் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்காது என்பதற்கு தங்கராஜ் தான் பெரிய உதாரணமாக மாறியிருக்கிறார். இந்நேரத்தில மலர் வாழ்க்கையில் ஒரு அழகான தருணம் நடக்கிறது. பாக்யராஜ் அவளுக்காக ஆசைப்பட்ட அனைத்தையும் செய்து வைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதை பார்த்த மலருக்கும் மனசு நிறைந்து போகிறது. உங்களை மாதிரி கணவர் கிடைத்தது என் அதிர்ஷ்டம் என்று சொல்லும் அளவுக்கு அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். பணம், சொத்து, வசதி எல்லாவற்றையும் விட அன்பாக பார்த்துக் கொள்ளும் ஒருவன் கிடைத்தால் அதுவே பெரிய செல்வம் என்பதையும் மலர் உணர்கிறாள். அதே நேரத்தில் மதி வீட்டில் எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறாள். சுரேஷுக்கு பசி என்று தெரிந்தவுடன் உடனே சாப்பாடு செய்து கொடுக்கிறாள். அவள் காட்டும் அக்கறையையும் பொறுப்பையும் பார்த்த சுரேஷுக்கும் மதி மீது நல்ல மரியாதை உருவாகிறது. இருவருக்கும் இடையில் ஒரு அழகான புரிதல் உருவாகும் காட்சிகளும் வருகின்றன. ஆனால் இந்த மகிழ்ச்சிகளுக்கு நடுவில் ரேவதியின் வாழ்க்கை மட்டும் நரகமாக மாறியிருக்கிறது. தங்கராஜ் பேசிய வார்த்தைகள் அவளுடைய மனதை உடைத்து விடுகின்றன. இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்த ரேவதி எங்கே போவது என்று தெரியாமல் அழுதபடி நிற்கிறாள். இறுதியில் ஒரு ஆட்டோவை நிறுத்தி தன் தம்பி சுரேஷுக்கு தகவல் தெரிவிக்கிறாள். கால் வந்ததும் சுரேஷ் அதிர்ச்சி அடைகிறார். என்ன நடந்தது என்று கேட்டபோது ரேவதி அழுதபடியே உண்மையை சொல்கிறாள். உடனே அவளை வீட்டிற்கு வர சொல்லி சமாதானப்படுத்துகிறார். வீட்டிற்கு வந்த பிறகும் ரேவதி கட்டுப்பாடின்றி அழுகிறாள். தங்கராஜ் தன்னை எப்படி அவமதித்தார், எப்படி வெளியே துரத்தினார் என்பதையும் கூறுகிறாள். இதை கேட்ட மதி கடும் கோபத்தில் வெடிக்கிறாள். ஒரு பெண்ணை இப்படிப்பட்ட நிலையில் வெளியே அனுப்புவது பெரிய குற்றம் என்று நேராகச் சொல்கிறாள். மேலும் பெல்ட்டால் அடித்த காயங்களையும் ரேவதி காட்டியபோது அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். இதுவரை தங்கராஜுக்கு ஆதரவாக பேசி வந்த சுரேஷ் கூட இந்த முறை தன் அக்கா பக்கம் நிற்கிறார். அடுத்த நாள் காலையில் உண்மை முழுவதும் தெரிந்ததும் ரேவதியின் அப்பாவுக்கும் கோபம் வருகிறது. தன் மகளை இவ்வளவு கொடுமைப்படுத்தியதை ஏற்க முடியாமல் மாப்பிள்ளையை கண்டிக்கிறார். இதற்கிடையில் ரேவதி வீட்டில் இல்லை என்பதை அறிந்த தங்கராஜ் பதற்றமடைகிறார். அவசரமாக மாமனார் வீட்டிற்கு வருகிறார். அங்கே வந்த பிறகும் தன் தவறை முழுமையாக ஒப்புக்கொள்ளாமல் பேசுகிறார்.